நேர்மையும் துணிவும் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அற்புதமாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. தவறாமல் முழுசாக பாருங்கள், உறுதியாக இருக்கும். இது அனைத்து வயதினருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் சமமாக எடுத்திருக்கு. இதில் தொழில் சார்ந்து, திருமணம் சார்ந்து, வீடு சொத்து சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சில எண்கள், கிழமைகள் உங்களுக்கு பயன்படுத்தி வெற்றி காணுங்க. நேராக வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக குரு மங்கள யோகம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணிக்கிறது. 8ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானங்க, பணவரவு ஸ்தானம். நம்ம திடீர் யோகம் ஸ்தானம் போம். இல்லை லாட்ரி யோகம், புதையல் யோகம் சொல்லுவோம். அதுக்காக லாட்ரி புதையல் வாங்க சொல்லலை. அந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, முயற்சி. எக்காரணத்தை கொண்டு முயற்சியை மட்டும் தளர விடாமல் உறுதியாக தொழில் சார்ந்தாலும் சரி, வேலை சார்ந்தாலும் முயற்சி செஞ்சுருங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு இது மட்டும் முட்டணும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு மங்கள யோகம். இதில் என்ன ஒரு சிறப்புனா, அங்கே இருக்கிற மங்களகாரன செவ்வாய், அவரே 2ஆம் அதிபதி, அவரே 7ஆம் அதிபதி. உங்களுக்கு பணத்தை கொண்டு வரவும் அவர்தான், மனைவியை கொண்டு வரவரும் அவர்தான். ஆக பெண்ணாக இருந்தால் கணவன் சொல்லணும். ஆக கணவன், பணம் எல்லாத்துக்குமே அவர் தான் காரணகட்டமாக இருக்கார். இதில் இந்த நேரத்தில் இருக்க என்ன சொல்லுவோம்னா, ஒரு சின்ன ஒரு பரிகாரம். இது எதற்குன்னா, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டையாக இருந்தாலும் பணம் வரவு வரல அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த கவலையும் பட தேவையில்லை. இதில் இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் உண்டு. ஆல்ரெடி கையிருப்பு பணத்தை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு தோணும். பொதுவாக ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் தான் நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறது, அடகு வச்ச நகையை மீட்டுறது. இப்போ வீடு சம்மந்தப்பட்ட பத்திரத்தை அடகு வச்சதை மீட்டுறது, இல்லை வீட்டுக்காக லோன் வாங்குறது. ஆக மொத்தம் ஒரு அசட்டு சம்மந்தப்பட்டதை வச்சு பணத்தை எடுக்கிறது. இந்த ஒரு ரொட்டேஷன் நடக்கிற காலகட்டம். ரொம்ப பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, சார் நகையை மீட்ட முடியல அப்படிம்பாங்க. மீட்டக்கூடிய காலகட்டம். அப்போ ஒரு சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணமே இப்போ தான் வரும். ஏன்னா உங்கள் 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு 4ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், வாடகை வீட்டில் இருந்து எங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள், நிலமாக இருந்தாலும் எங்கள் நிலமாக இருக்கணுங்க அப்படின்னு ஒரு எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாக போகிறது. இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக வராத பணம் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. இதில் ஒன்று மட்டும் கவனமாக இருக்கணும். உங்கள் 2ஆம் இடத்தை செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கறனால கண் சம்மந்தப்பட்டதோ பல் சம்மந்தப்பட்டதோ தொந்தரவு லைட்டாக வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் உடனே போய் என்ன ஏதுன்னு டக்குன்னு பார்த்துடும். கண்கள் மட்டும் செவக்க விட்டுறக்கூடாது. இது ஒன்று தான். சரி, நேராக நம்ம தொழிலுக்கு போகணும். உங்கள் 6ஆம் அதிபதியான குருமங்கள யோகத்தில் இருக்கார். தொழிலில் வளர்ச்சி, அதாவது வேலையில் வளர்ச்சி ஏற்பட போகிறது. இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா டைம், ஓவர் டைம் பண்ண வேண்டிய காலகட்டம் இதுவே. உங்களை பற்றி சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்கிற காலகட்டம் இதுவே. ஆக மொத்தம் உடல் உழைப்பு இருக்குது, அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்கிற மாதிரி. இந்த நேரத்தில் நம்ம கஷ்டம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றாங்க. திடீர்னு இரவு நேரமாக இருக்கும். இரவு நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வந்து நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்பாங்க. அதில் பொதுவாக பார்த்திங்கன்னா, சினிமா சம்மந்தப்பட்டது, இந்த லேண்டு சம்மந்தப்பட்டது, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கால் வரும். அப்போ உங்களுக்கு அந்த ப்ரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இப்போ தான் யோகம். அதனால் கொஞ்சம் ரெடியாக இருக்க வேண்டியது. இந்த லேண்டு ப்ரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் பண்ண யோகம் கிடைக்குமா? இல்லை நாங்கள் கட்டட சம்மந்தப்பட்டதில் இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்காமல் இருக்குது. ஒரு இடம் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் ஒன்று வாங்கிட்டோம் சார், இபி டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் ஒன்று வாங்கிட்டோம் சார், அது விற்கிற கஷ்டப்பட்டுருக்கோம் சார். இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விடை ஒன்றே ஒன்று. உங்களுக்கு சுப்பிரமணி அப்படிங்கிற முருகன் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செஞ்சுட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். உடனே நிவர்த்தி ஆயிரும். கட்டடம், வீடு அனைத்துக்கும் நிவாரணமே இவர் தான். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கட்டின வீடு வாங்குகிற யோகம் நல்லா வந்திருக்கு. புதுசாக கட்டலாமான்னு கேட்டால் அப்படி இல்லை. கட்டின வீடை வாங்கி லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணுற யோகம், இல்லை ஒருத்தன் கட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்குகிற யோகம் உண்டு. இந்த நேரத்தில் உயில் சொத்து, இறந்தவர்களின் சொத்து வருகிற யோகம். ஆக மொத்தம் புதுசாக நீங்கள் அஸ்திவாரத்துலேருந்து கட்டுற காலகட்டம் இல்லை. அப்படி பார்க்கணும்னா ஜாதக ரீதியாக பார்த்து உங்களுக்கு அமைப்பு கரெக்டாக இருக்கா, உங்கள் ஜாதகத்துக்கு அது யோகம் இருக்கான்னு பார்த்து உறுதி செஞ்சுட்டு தான் வாங்கணும். கோச்சாரம் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குகிறது, ஜாதகம் தான் மெயின், அதை பார்க்காம சொல்லக்கூடாது. ஆக மொத்தம் உயில் சொத்து, பூர்வீக சொத்து, இறந்தவர்களோட சொத்து, இதெல்லாம் பெனிஃபிட் பட வேண்டியது. நிறைய பேருக்கு இந்த டிடிசிபி அப்ரூவ்டு வாங்குறது, இதெல்லாம் பெண்டிங் இருக்கும். அது வழித்தடம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். சார் எங்களுக்கு தோட்டம் இதெல்லாம் இருக்குது, தட பிரச்சனையாக இருக்குது. பக்கத்து இடத்துக்காரங்க ஒரு சின்ன இடம் கொடுத்தாங்கன்னா வண்டி வாகனம், ஒரு கார் நிறுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கம்பி வேலி போடலாமா, இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் நல்ல செய்தி. உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே நடக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ஒரே ஒரு வருத்தனை குழந்தைகள் சம்மந்தப்பட்டது தான். குழந்தைகள் ஒரு சிலருக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தம், குழந்தைகள் உடல் உபாதைன்னு ஒரு சிலருக்கு வருத்தம், குழந்தை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேதுன்னு ஒரு வருத்தம். இது வயதானவங்களாக இருந்தால் என் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நடக்காதா, என் குழந்தைக்கு அவனுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வந்து நாங்கள் தாத்தாவாகிறது எப்போ, இந்த மாதிரி வருத்தப்பட்டுருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனையோ அதுக்குள்ள பரிகாரம் செஞ்சால் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலே வெற்றி வருகிற காலகட்டம். ஏன்னா குருமங்கல யோகத்தில் பரிகாரம் செஞ்சாலே பறிச்சிடும். அது சின்ன சின்ன பரிகாரம் கோயில் ரீதியாகவே போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. பெரிய யாகம் பண்ணுறது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவில் இல்லை, 50 ரூபா 500 கூட செலவு கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரியே முடியும். அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஏதாவது தடங்கள் இருந்தால் கோயிலுக்கு பரிகாரம் பண்ணி பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கங்க. இது சக்ஸஸை கொடுக்கும். இப்போ வேலை மாற்றம் பண்ணலாமா? நான் என்ன சொல்ல, வேலை மாற்றத்துக்கு சரியான காலகட்டம். வேலை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உறுதியாக மாற்றம் உண்டு. இது பிடிச்ச இடத்துல இருக்கும். இது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெளி மாநிலம்னா ஓகே சார், உள்ளூர்லேயே மாறலாமா, உள்ளூரில் ஒரு பக்கம் மாறலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்த ரொம்ப பிரச்சனைனா மட்டும்தான் மாறணும். வெளிநாடு வெளியூர்னால் ஓகே, லோக்கல்லே மாறணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க. அது ஜாதக அடிப்படையில் பார்த்து தான் மாற்றணும். அவசரப்பட்டு நம்ம இருக்கிறத விட்டுட்டு போகக்கூடாது. எக்காரணத்து கொண்டும் உங்கள் ஜாதகத்தில் வேலையை விட்டுட்டு நான் சர்ச் பண்ணலாமா அப்படின்னு தான் அதிகமாக நேரம் கேட்குறீங்க. அதுக்கு அவசரப்படக்கூடாது. பொதுவாக இன்னொரு பக்கம் பிடிச்சிட்டு நீங்கள் பாருங்கள். ஒரு சிலருக்கு வேலையை விட்டுட்டு பிடிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் வந்துடக்கூடாது. இப்போ உங்களுக்கு படிக்கிற யோகம் வேறு, வேலை செஞ்சுட்டே படிக்கிற யோகம், வேலை செஞ்சிட்ருக்கீங்க, வேலை செஞ்சுட்டே இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம். இந்த ரெண்டுமே இருக்கிற நேரத்தில் அவசரப்பட்டு ஒரு பெரிய பொருளாதாரத்தை இழந்துடக்கூடாது. அரசு வேலை வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர்த்துக்கு அதுதான் கேள்வி. சார் எனக்கு கவர்மெண்ட் யோகம் இருக்கா, கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு கவர்மெண்ட் வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் செக்டரில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும், இந்த நேரத்தில் கிடைக்கும். ஆக முயற்சி செய்ய வேண்டியது. பொதுவாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதில் இந்த விளம்பரம் கொடுக்கறது அந்த மாதிரி துறையாக இருக்கலாம். கலைத்துறையினர், மீடியா நியூஸிலிருந்து சினிமா சம்மந்த அனைவருக்குமே ஒரு யோக காலகட்டம். உங்களுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலாக இருக்கலாம், இந்த ஃபேஸ் குரூப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரிலாம் யோகம்னு இருக்குமா. ஆக உங்களுக்கு என்ன தேவையோ இந்த மாதிரி விஷயத்தில் சர்ச் பண்ணி ஆன்லைன் சம்மந்தப்பட்டது மூலம் உங்களுக்கு பெனிஃபிட் அடைகிற காலகட்டம். சரி, இப்போ தொழிலில் ஆல்ரெடி தொழில் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ தொழிலில் என்ன பண்ணலாம், தொழிலில் இப்போ டல்லாக போயிட்டுருக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 2 பேர்த்துக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ என்ன போயிட்டுருக்கோ அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வேறு சின்ன சின்ன லெவலில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே தவிர பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குண்டான காலகட்டம் இது கிடையாது. அது ஆகஸ்ட் 16 வரைக்கும் வேணால் பண்ணலாம். மொத்தமாக 16 நாளில் இன்வெஸ்ட் பண்ணுற யோகம் உண்டு. ஆகஸ்ட் 16லேருந்து அதுக்கு மேலே பெரிய தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இருக்கிற பிஸ்னஸை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். 17க்கு மேலே பெரிய இது கிடையாது. உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இந்த டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, டேக்ஸ் பெனிஃபிட் இதெல்லாம் எடுக்க வேண்டிய காலகட்டம். டேக்ஸ் ஏதோ மிஸ் பண்ணியிருந்தாலோ, இந்த ரீசப்மிஷன் இருந்தாலோ அதை பாருங்கள். ரொம்ப கரெக்டாக கொடுத்து அதிலிருந்து சரிபார்க்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் தயாரிக்கிற பொருள், உங்களோட ப்ராடக்ட்டு உலக அளவில் ரீச் ஆக போகுது. உங்கள் கடையில் இருக்கிற பொருள் சம்மந்தப்பட்டு ஒரு சில குறிப்பிட்ட சின்ன ஆஃபர் கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா அந்த ஆஃபர் போட்டு மிகுந்த யோகத்தை சம்பாதிக்கக்கூடியது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்பாதிக்க போகிறதுன்னு தெரியுமா? பேரும் புகழும். நீங்கள் நல்லவங்க, நல்ல தரமாக கடை நடத்துகிறீங்க, உங்களுக்கு அந்த பேரை சம்பாதிக்கிற காலகட்டம் தான் இப்பொழுது. பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேரக்கூடிய காலகட்டம். அப்போ ஃபஸ்ட்டு பேரும் புகழும் சம்பாதிச்சிருங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். இதில் மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னா, மாணவர்கள் கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ அதிகமாக இருக்கிறதா இங்கே பிரச்சனை. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் டியூஷன் போக வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி ஸ்கூலில் டியூஷன் இருக்குது. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வேறு கூப்பிட்றாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு கூப்பிட்றாங்க. என்ன பண்ணுறது? கமிட்மெண்ட் நிறையா வருது. ஒரு சில கமிட்மெண்ட் எடுத்துக்க வேண்டான்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நெருக்கடி ஏற்பட்டும், உடல் உபாதைகள் வந்துடும், ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். அதனால் கமிட்மெண்ட்டு அனைத்தும் எடுத்துக்க வேண்டாம். இதை பார்க்குற பேரண்ட்ஸ், உங்கள் இந்த துலாம் ராசி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன இருக்குன்னா, 2-3 விஷயங்கள் மட்டும் போதுமே தவிர ஒரு சில விஷயங்கள் வேண்டான்னு ஒதுக்கிறது முக்கியம். இந்த பொதுவாக இந்த நேரத்தில் எலும்பு, பற்கள் இது சம்மந்தப்பட்டதில் ஒரு குறைபாடு இருக்குது. வயதானவங்களாம் மூட்டு வலிம்பாங்க,
குழந்தைகள் பசங்களுக்கு விட்டமின் D3 பத்தலை, பெண்களாக இருந்தால் ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி வர சூழ்நிலை. பொதுவாக இது சம்மந்தப்பட்டதுக்கு உணவுகள் எடுத்துக்கணும். பிரண்டை துவையல் சாப்பிட்டு வாங்க, இதுவே உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சில எண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் நேரம் காலம் இது கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. பொதுவாக எண்களில் உங்களுக்கு 6, 5, அதுக்கப்புறம் 8ஆம் நம்பர். ஸோ 8ஆம் நம்பர் பயன்படுத்தலாமா? உங்களுக்கு அப்படி வந்திருக்கு. 8, 5, 6. இதில் கிழமையில் புதன், வெள்ளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி, இந்த கிழமையெல்லாம் பயன்படுத்திக்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, பயன்படுத்த தவறில் இந்த ராசிக்கு பாதகஸ்தானம், அதனால தான் அந்த நன்கள் கொடுக்கல. நிறங்களில் ப்ளூ, ரோஸ் கலர், அப்புறம் வெண்பட்டு, பச்சை நிறத்தில் இந்த லைட் பச்சை, இந்த மாதிரி துணிகள் சம்மந்தப்பட்டது பயன்படுத்துங்க. முக்கியமான நிகழ்வுக்கு போகும்போது வெற்றிகரமாக இருக்கும். இதை தவிர யாருக்காவது இதில் ஒரு பாயிண்ட்னா திருமணம் சம்மந்தப்பட்டது. திருமணத்தை பற்றி நான் ஏன் பேசலைன்னா, கொஞ்சம் ஆவரேஜான காலகட்டமாக இருக்குது. 7ஆம் அதிபதி 8ல் நிற்கிறனால திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு சரியான காலகட்டமாக இருக்காது. 2வது திருமணத்துக்கு இங்கே அதுவும் 9ஆம் வீட்டுக்கு அதுவும் மகரம் பட்டிருக்கு. அப்போ திருமண காலகட்டம் இது சரியான காலகட்டம் அல்ல. திருமணம் சம்மந்தப்பட்டது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நகை, பணம் இதெல்லாம் பப்ளிக்கில் வைக்கிறது ரொம்ப கவனம். சின்ன நகையை தொலைச்சிட்றது, பணம் வச்சா எங்கே வச்சேன்னு தெரியல, இந்த மாதிரி காலகட்டம். அதனால் இந்த 2 பாயிண்ட்டு கவனமாக இருக்கனால தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. சரி, இதுக்கப்புறம் ஜாதக ரீதியாக பார்த்து திருமண பொருத்தம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கனா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு சந்தேகங்கள் இருந்தால், விடுபட்டிருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.